நான் ப்ரோ உங்களுக்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு சொன்னல. ஆமா இந்த பிளேஸ் எனக்கு சர்ப்ரைஸ். எனக்கு சர்ப்ரைஸ் தான் இருக்குது. ரொம்ப என்னடா பயங்கரமா சொல்லி பாட்டியாச்சு. நான் போற பிளேஸ் வேறையா இருந்தது. பட் போற ஸ்பாட்ல இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது இல்ல? ஆமா அப்படியே இங்க பாருங்க. அப்படியே ஆப்போசிட் இங்க பாருங்க. அப்படியே லைட் நைட்ல மஜாவா இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் நம்ம என்ன ப்ரோ பசங்க சுத்துறதா சுத்தல நம்ம ஒண்ணு ஃபேமிலியா வந்துட்டு ஃபேமிலி ட்ரிப். இப்போ வரைக்கும் ஃபேமிலி ட்ரிப். இதுக்கு முன்னாடி பசங்க சுத்துற மாதிரி தான் சுத்திட்டு இருந்தோம். ஃபால்ஸ் தான் போனோம். வேற என்ன போயிடலாம். எங்க ஃபால்ஸ் போனோம்? ஒரு கோயில் பக்கத்துல இருந்துச்சு. ஆமா சரி. அப்படியே இந்த சர்ச்சு பேர் என்ன தெரியுமா? இல்லடா எட்டி பாத்துக்கிறேன். பாசி ஐயோ வயலடா என்ன ஒரு சொல்லிட்டு பாசிலிக்கா ஆஃப் போம் சர்ச். இது வந்து ஸ்டாச்சுல இருக்கு ப்ரோ. இருக்கிற ஸ்பாட் வந்து ஓல்ட் கையில போன் வைப்பாங்கல. ஆமா ரெண்டு இதெல்லாம் இருக்குது. வேணாம் வந்துரு. இந்த சிலையா? குட்டிடா. அந்த குட்டியா இருக்குல்ல கோகனட் உட்டா. அந்த குட்டியா இருக்குல்ல கோகனட் உட்டா. காட்டுறா அந்த குட்டியா இருக்குல்ல. ये कितने बता सकते हैं? இல்ல ரேட் அதிகம். 400 இல்ல ரேட் அதிகம். அந்த குட்டியா இருக்கா 150. पेपर नहीं आई थी तुम कम வாங்குறீங்களா? வேணாண்டா. ஆனா ஒரு ஞாபகத்தமா இது வாங்கணும் தான். இது நிறைய விற்கிறாங்கடா. அதோ ஒன்று பாரு மணி என்ன பண்றா? என்னது இது? கோவா கம்மலா காட்டு. கோவா என்ன வீடு வந்துயோ? கோவா கம்மல். வாவ் ஸ்டோன் இயரிங்ஸ். How much is 30 சிங்கிள் பீஸ் ஆர் ஃபுல் பாக்ஸ்? one piece ya full box அப்படி 12 பீஸா 12 பீஸ் இது 130 one piece one pair 30 rupees ஓகே inside 12 pieces ya இத பாரு I thought fully 30 rupees அவதான் தமிழ்ல பேசுறாருனா ஐயோ திரும்ப பாரு செயின் பிராஸ்லெட்டா கம்மலா இது 120 ரூபாய் என்ன தெரியுங்க பாய்ஸ்ல எதுவும் இல்லையா? பாய்ஸ் இல்ல பாய்ஸ் only girls தான் அது கை கே மால கம்மல் இந்த செட் நீங்க பாருங்க இந்த செட் நீவா girls தான் நீ தான் வரணும் ஆளாளுக்கு வாங்குங்க. ஆளாளுக்கு வாங்குவாங்க இந்த செட் கம்மலுக்கு செயின் இருந்துங்களா 20 ரூபாய். பேர் என்ன இது என்ன பேரு? இது கம்மல் கிளாஸ் கம்மல் இருக்குனா ஸ்டோன் கிளாஸ் இல்ல மிக்ஸ் கம்மல் எது ஃபேமஸ் ஸ்டோன்? கோவா ஃபேமஸ் ஸ்டோன். அது ரொம்ப தின கோவால எழுதி இருக்காங்க. கோவா வாங்க சார் இந்த கதை தான வேணாம்ன்றது. கல்லு எதுக்கு பிடிக்காங்க கோவா? கல்லு எதுக்கு? நான் எனக்கு கம்பளா கம்மல் 30 ரூபாய். இருங்க காட்டுங்க. என்ன तीस रुपये 30 ரூபாய். இது ஃபார்ம் ஆயிட்டானே 30 ரூபாய் கோவா இது முதல் பட்டை பட்டலாம் இல்லடா. ஆனால் லாபம் தான் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அது லாபம். பட் இந்த அளவுக்கு அவன் கை போடுவான்னு தெரியல. நம்ம ரொம்ப நாளாக சஸ்பென்ஸ் வைக்கலாம். சஸ்பென்ஸ் சொல்லிடு. முதல் 300 சொன்னான், அப்புறம் வந்து 240 ரூபா சொன்னான், அப்புறம் 220னா, அப்புறம் 200னா நம்ம சரி ஆசைப்பட்டு வாங்கிட்டோம். எல்லாம் வந்தா பாருங்க 8 பாக்ஸ் வாங்கணும். 8 பாக்ஸ் வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ் 200 வாங்கி அந்த இயரிங்ஸ் எல்லாம் டிசைன் ஒரு 12 இயரிங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 300 எவ்வளோ சொன்னா 400 சொன்னானா 350 சொன்னா 300 சொல்லி 200க்கு ஒரு பாக்ஸ் முடிச்சாச்சு. கடைசி நேரத்தில் சரி வாங்கி ஒரு 6 வாங்கியாச்சு. நம்ம எல்லாம் போயிட்டு ஒருத்த வந்து சொன்னா ஒரு வார்த்தை மனசே கஷ்டமா ஒரு பாக்ஸ் 100 ரூபாய் கத்துவீங்களா கேட்டாம பாரு 100 ரூபாய். ஆனா ஓகே அந்த ஒண்ணு வந்து நம்ம ஊர்ல வாங்கினா பாண்டியில 50 ரூபாய்க்கு மேலதான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம ஒண்ணு 18 ரூபாய் கணக்குல 12 வாங்கணும். நம்மளை பொறுத்தவரை ஏமாறல. பட் அந்த அளவுக்கு கம்மியாக நம்ம எதிர்பார்க்கல. கம்மியா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஓகே ஏமாந்துட்டோம் வாங்கிட்டோம். அடுத்த பட்டை என்ன பட்டைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு பட்டை இருக்கும். எப்படியும் கோவால என்ன வந்து ஏமாறலையே எதுவும் பண்ணி பார்த்தா ஏமாறல மனசு தேத்திக்கணும். நான் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஏதோ ஒண்ணு. அதாவது அவன் 100 ரூபா சொல்லி நம்ம கேங்கல யாரும் வாங்காம இருந்தாங்கன்னா ஓகே மொத்தம் வாங்கிட்டான். வாங்கிட்டு 200 ரூபான்னு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கொடுத்து வாங்கியாச்சு. ஆனா இதுல என்ன இருக்குன்னா அவன் ஓடிட்டான் பாத்தியா பாட்டில் இல்ல அவன். ஆனா இவங்க வாயை திறந்ததே வந்து அவன் போனதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு தான் போயிருப்பான். சொல்லிட்டு போயிருப்பான் கிளம்புறேன் பேசிங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பின்ன வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம இந்த கோவா ஸ்கேமு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்கேமே கோவாவா தான் இருக்குது. எங்க போனாலும் ஸ்கேமா தான் இருக்கு. ஆமா ஆனா உண்மையாவே இங்க வந்து ஹிந்திக்கு தான் பெரிய மதிப்பு. அதை நான் தெரிஞ்சதை ஒண்ணு. ஹிந்தி பேசுற மாதிரி இருந்தா நம்மள மாதிரி அரை ஒரு ஹிந்தியாவது தெரிஞ்சுங்க. தெரியலன்னா இங்க வந்தீங்கன்னா வேஸ்ட். உங்களை அப்படியே புஷ்குன்னு போட்டு போயினே இருப்பாரு. சும்மா லைட்டா சொல்லி முடிஞ்சு தமிழே வேற எதுவும் முடிஞ்சு போச்சு. நம்மள மொளகா அடிச்சு போயிடுவானுங்க.
நேற்று ஒரு சம்பவம் அது மாதிரி தான். சும்மா ஹிந்தியில பேசுனா போலீஸ்காரனே வேற மொழியில பேசுனா பூச்சி வச்சு விசாரிச்சு நிக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. கோவா ஸ்கேம் யாபி போல்னே. அதனால ஹிந்தி கத்துனுக்கிறான் இந்த கோவா போறதுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு கோவா எல்லாம் 30 நாள் இந்தி, 3 நாள் இந்தி. கோவா போய் முடியறதுக்குள்ள இவன் ஹிந்தி கத்துக்கின்னு வேலையை முடிச்சான்னு நினைக்கிறேன். மனசு கஷ்டமா இருக்குது. அந்த ஸ்கேம் இவ்வளவு பட்டும் அங்க போய் பர்ச்சேஸ்ல இருக்கிறாங்க. இவ்வளவு ஸ்கேம் இவனுக்கு இன்னும் திருந்தலாமா? இவனுங்க ஸ்கேம் இவ்வளவு பட்டும் இவங்க போய் பர்ச்சேஸ்ல இருக்கிறாங்க. சரி ஓகே போவோம். அங்கேதான் பட்டாக்கிட்ட வாங்கலாம் கோபப்படாம. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரே வாங்கவே கூடாது. நம்ம கேங்க வாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. கண்டிப்பா. ஓகே சுக்ரியா. சரி ஏதோ பண்ணிட்டோம். இதோட நம்ம அடுத்தது எங்க போறோம் பார்த்துட்டு அங்கே ஆமாறமா இல்லையோ ஏதோ ஒரு பார்த்துட்டு பண்றோம். இதோட முடிச்சிடும். சுக்ரியா.